வணக்கம். மாநகரம் பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் காற்று புக முடியாத அளவிற்கு நெருக்கமாகவும் உயரமாகவும் பார்க்க முடிகிறது. நகரங்களில் வேலைக்காக கிராமங்களிலிருந்து அரசு வேலை, பெரிய தொழிற்சாலையில் வேலை, இப்படி ஒருத்தராக கிராமங்களை விட்டு இடம்பெயர்ந்து சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து மெல்ல மெல்ல கிராமங்களில் வேலைவாய்ப்பு இல்லை, விவசாயம் பொய்த்த காலத்திலும் நகரங்களுக்கு வேலைக்குச் சென்றார்கள். அங்கேயே தங்கிவிட்டனர். இதைத் தொடர்ந்து நகரங்களில் உள்ளவர்களின் வீட்டு உதவியாளர் வேலை, சமையல் வேலை, அவர்களுக்கு தேவையான மளிகை கடை வைக்க, உணவகங்கள் வைப்பது, இப்படி தொடர்ந்து நகரங்களில் குடியேறினார்கள். பெரிய முதலாளிகளுக்கு கார் ஓட்டுவது, தோட்ட வேலை, காவலாளி, இப்படி எஞ்சி இருந்தவர்களும் நகரத்தை நோக்கி நகர ஆரம்பித்தனர். பூ வியாபாரம் செய்பவர்கள் கூட நகரங்களில்தான் வேலை. காய்கறி வியாபாரம், இப்படி நகரத்தை நோக்கி கிராமத்தில் உள்ளவர்கள் இடம்பெயர்ந்ததால் கிராமம் வெறிச்சோடியது. நகரங்களில் மக்கள் வாழும் இடம் இப்படி நெருக்கமாக மாறியது. பணம் இருந்தால்தான் வாழ முடியும் என்ற நிலைமை. நகரங்களில் நேரடி வேலைவாய்ப்பும் மறைமுக வேலைவாய்ப்புகளும் அதிகம் உள்ளதால் நகரத்தை நோக்கி செல்ல காரணம். ஆதலால் கட்டிடப் பணிகள் செய்பவர்கள் கூட கிராமங்களில் இருந்து வந்தவர்கள். ஆட்டோ ஓட்டுபவர்களிடம் கேட்டால் ஏதாவது ஒரு கிராமத்தின் பெயரைத்தான் சொல்லுகிறார்கள். என்ன பண்ணுவது? கிராமங்களில் எந்த வேலையும் இல்லாததால் நகரங்களில் வந்து இந்த வேலையை செய்து வீட்டு வாடகை, பிள்ளைகள் படிப்பு, மருத்துவ செலவு, சாப்பாட்டிற்கு, இப்படி அடிப்படை தேவைகளுக்காகவாது சம்பாதிக்க முடிகிறது. 50 ஆண்டிற்கு மேல் ஆகியும் கிராமம் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. நகரங்கள் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்று வளர்ந்து விட்டது. பிழைப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை என்று நகரங்களில் தங்கிவிட்டனர். வேலை, பிள்ளைகள் படிக்க பள்ளிக்கூடம், நோய்கள் அதிகமாக இருப்பது போல் மருத்துவமனைகளும் அதிகமாக உள்ளது. இப்படி நெருக்கடியான குடியிருப்பு, வாகன புகை, இத்தனையும் உடல் நலத்திற்கு நல்லது இல்லை என்று தெரிந்தும் வாழ்வாதாரத்திற்காக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கிராமங்களின் தெருக்களுக்கு ஒரு சாதி, ஜாதிக்கு ஒரு சுடுகாடும் இருக்கும். ஆனால் நகரத்தில் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் ஒரே இடத்தில் வாழ்கிறார்கள். இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டுடன். நகரத்திலிருந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடிகிறது. வசதி உள்ளவர்கள் கார்களும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களிலும் பஸ்களிலும் சொந்த ஊர்களுக்கு சென்று விடுகிறார்கள். அன்றாடம் வேலை செய்து பிழைப்பு ஓட்டுபவர்கள் கடைசி நேரத்தில் பஸ்ஸிலும் ரயிலிலும் முண்டி அடித்து ஏறி பஸ்களில் கூட்டல் நெரிசலிலும் அடித்து பிடித்து தீபாவளி காலையிலேயாவது சொந்த ஊர்களுக்கு வந்து விடுகின்றனர். அந்த சொந்த ஊருக்கு வந்ததும் அவர்கள் எப்பொழுதும் ஓடி ஓடி வேலை பார்த்து அவர்கள் படும் பாட்டையெல்லாம் மறந்து போக வைக்கிறது. இவைகளெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனையும் மறந்து போகும். பண்டிகைக்கு ஊருக்கு வந்து ஊரில் உள்ளவர்கள், ஊர் மக்கள், உறவுகளோடும் பண்டிகையை கொண்டாடி விட்டு மீண்டும் ஊருக்கு போகும் பொழுது மிகவும் கனத்த இதயத்துடன் நகரத்துக்கு செல்லுவது வாடிக்கையாகி பழகிவிட்டது. நகரத்து வாழ்க்கை அங்கேயே பிறந்தவர்களுக்கு வேண்டுமானால் அந்த ஊர் சொர்க்கமாக இருக்கும். சொந்த கிராமங்களிலிருந்து நகரத்தை நோக்கி சென்றவர்களுக்கு அவரவர் ஊர் தான் சொர்க்கமாக தெரியும். குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வேலை செய்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் வரை இது தொடரும். கிராமங்களில் தொழிலும் வேலை வாய்ப்பும் இருந்தால் மக்கள் நகரத்தை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நகரங்களிலும் இப்படி மூச்சு விட முடியாமல் திணற வேண்டியது இல்லை. சொந்த ஊரின் சோகம் மாறுமா? மாறினால் மக்கள் எல்லா இடங்களிலும் பரவலாக வாழ முடியும். யார் மேலே கீறினாலும் ரத்தம் சிவப்பு தான். ஆக மொத்தம் பிறந்தது 10 மாதம்தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொன்னது போல் நகரம் இயற்கையோடு கலந்த வாழ்க்கை, கள்ளம் கபடம் இல்லாத மனசு, யதார்த்த குணம், பசி என்று வந்தால் தனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவருக்கு பசியாற்றும் தாராளமான குணம், தமிழ் பண்பாடுகள் மாறாத மரபும் மனமும் கிராமத்தில்தான். கிராமத்தில் வயதானாலும் அன்பும் காதலும் மாறாத பிரியாத வயதான தம்பதிகளும்
இலைமறை காயாக காதலுக்கு கொடுத்த மரியாதை இன்றும் கிராமத்தில் இருக்கிறது. இன்று கிராமத்தை நோக்க ஆரம்பித்து விட்டார்கள். கிராமத்தை உருவாக்கியது இறைவன், நகரத்தை உருவாக்கியது மனிதன். இயற்கையோடு வாழ்வது கிராமம், நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது கிராமம். மனிதன் உருவாக்கிய நகரம் எந்திரம் போன்ற வாழ்க்கை. இதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை கிடையாது. அடுத்த வீட்டுக்காரரோடு பேச பிடிக்காது. அயல்நாட்டு நாயுடன் பேச பிடிக்கும் நகர வாழ்க்கை. நகரத்தின் நெருக்கடிக்கு ஏற்றால் குற்றங்களும் பெருகிவிட்டது. கிராமத்தில் குற்றம் செய்ய அஞ்சுவர். மழை பெய்யும் பொழுது ஆற்றில் தண்ணீர் வரும் என சந்தோஷப்பட்டால் அது கிராம வாழ்க்கை. வீட்டிற்குள் தண்ணீர் வருமே என்று பயப்பட்டால் அது நகர வாழ்க்கை. பிரச்சனை வந்தால் கிராமத்தில் ஓடி வந்து உதவுவாங்க. ஆனால் நகரத்தில் பிரச்சனையா ஒதுங்கி போய் விடுவாங்க. சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்தை பிரிந்து வாழும் வாழ்க்கை நகரத்தின் வாழ்க்கை. மக்கள் நகரம், கிராமம் என்று பரவலான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஜாதி, மதம் என்ற பிரிவினை இல்லாமல் சமத்துவமான ஒன்றுபட்ட இந்தியாவை பார்க்க முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொன்றராரின் பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது. எல்லா ஊரும் என் ஊர், எல்லா மக்களும் என் உறவினர் என்று நகரமும் கிராமமும் இணைந்தால் மாறும். நன்றி, வணக்கம்.